நேத்து எங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அது என்ன கேள்வினா டியானா புள்ள மட்டும் ஏன் பனிக்காலம் வரும்போது பனி அதிகமா பெய்யுது அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். ஆனா நம்ம நாட்டுல மட்டும் பனி அதிகமா பெய்ய மாட்டேங்குது ஏன்னு அப்பா கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் ஓகே இருங்க, நான் சொல்லிக்கிறேன். டியானாங்கிறது அந்த ஒரு யூடியூப் கிட்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரில் வந்து இப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால நிறையா பனி வர மாதிரி, கிறிஸ்மஸ் தாத்தா வர மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. அதை பார்த்துட்டு இவங்க கேட்டாங்க, ஏன் அவங்க மட்டும் பனி நிறையா பெய்யுது, ஏன் நம்ம ஊரில் மட்டும் நிறையா பெய்யலை, ஏன்னா இதுவும் பனிக்காலம் தானே நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ஏன் பெய்யலைன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு பதில் சொல்லிக்கிறோம். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். சூரிய ஒளி நேரப்படுது, அதனால நம்ம கிறிஸ்மஸ் இது வரும்போது பனிக்காலம் ரொம்ப கொஞ்சமா பெய்யுது. ஆனா டியானா உள்ள வெயில் ஸ்டாண்டிங் லைனா வருது. ஸ்டாண்டிங் லைனா சாய்வா பெய்யுது, சாய்வா இருக்கு. அதனால பனிக்காலம்னா நிறைய ஃபுல்லா வருது ஒயிட் கலர்ல. அம்மா இதை உங்களுக்கு எதை வச்சு சொல்லி கொடுத்தாங்க? கிறிஸ்மஸ் வரும்போது இல்லை, இந்த சூரிய ஒளி நேராப்படுது, நேராப்பட்டா சூரிய ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், சூரிய ஒளி சாய்வாப்பட்டா ஹீட் கம்மியாக இருக்கும்னு உனக்கு எதை வச்சு சொல்லி கொடுத்தாங்க? அடுப்பு. இந்த பானைய நம்ம உலகம்னு வச்சுக்கலாம், சரியா? நெருப்பு வந்து பக்கத்துல போய்க்கங்க. அந்த நெருப்பு எங்கெங்கெல்லாம் நேரா படுதோ அங்கெல்லாம் நம்மளால கை வைக்க முடியாது. வெரி குட். அதாவது நெருப்பு எங்கெங்கெல்லாம் நேரா படலையோ, சுடாதுன்னு கிடையாது, சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி, கான்செப்டுக்கு வந்துருவோம். சரியா? சரி, பாப்பா இதை மட்டும் முடிச்சிருங்க. அப்போ நெருப்பு எங்கெங்கெல்லாம் நேராக படுதோ அங்கெல்லாம் என்ன ஆகும்? ஹீட்டு அதிகமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நேராக படலையோ அங்கெல்லாம் ஹீட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் சூரிய வெளிச்சம் எப்படி படுது? அதனால டயானா ஊரில் சூரிய ஒளி எப்படி படுது? ஸ்டாண்டிங் லைன்லாம் சாய்வா படுது. அதனால அங்க எப்படி இருக்கு? வெரி குட். உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஓகே, சரி, இதுக்கு தேங்க்யூ சொல்லிருங்க. நம்ம அடுத்த கேள்வி அப்புறம் கேட்போம். சரி, சொல்லுங்க. இதுல இப்ப என்ன கேள்வி? இது வந்து என்ன, அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, இவங்க மழை வந்தாங்கன்னா இவங்க மலையில் போய் நனைவாங்க, சரிங்களா? நனைச்சி மலையில் எவ்வளோ நேரம் குளித்தாலும் ஆடினாலும் மலையில் நனைஞ்சு முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியில்
எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்க சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி காய்ச்சல் வராது, அல்லது அதோடைய எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அதே அந்த மழையில் நனைஞ்சதோடையே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அந்த காய்ச்சல் அதோடைய எஃபெக்ட், சளி காய்ச்சலோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடி சொல்லியிருப்போம். அதை தான் அவங்க இப்போ கொண்டாந்து சேர்க்குறாங்க. சரியா, மழையில் நனைஞ்சு முடிஞ்சால் வந்து குளிச்சிருங்க, இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய். சரி, இதுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. நன்றி, பாய். ஓகே.